உங்கள் பேர் என்ன? என் பேர் மேகலா. இது வந்துருச்சாமா உங்களுக்கு? இப்போதான் வந்துச்சா அல்லது முதலேருந்து வாங்குறதா? 1000 முதலிருந்து வருது, ஃபர்ஸ்ட்லேருந்து வருது, ஆரம்பத்துலேருந்து வருது. ஆமாம். என் பசங்களுக்கு தான் படிப்பு செலவு தான் ஆகிருக்குது. இது யார் இது? என் மக பேர் என்னம்மா? ராஜலட்சுமி. என்ன படிக்கிற? காமர்ஸ். காமர்ஸா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? காலேஜ் காலேஜ் பேர் என்ன குரூப் எடுக்க? பிஏ தமிழ். பிஏ தமிழா? சரி, நல்லா படி. நேற்று கொடுத்தது ரொம்ப உதவியாக இருக்குது எனக்கு. அது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு முதல்ல? எங்கள் பசங்க காலேஜுன்னு சொன்னாங்க. ஃபோனில் வந்துருக்கு, செல்ஃபோனில் பார்த்தோம்மா. நல்லா படிப்பாவா? கலாம் செல்ல பாரு, காசு 5000 ரூபாய் ஏறி இருக்கு, நீ பாக்கலையா அப்படின்னாங்க. தெரியலக்கா, அந்த பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல எடுத்து பார்த்தேன், என் செல்லு ஏறி இருந்துச்சு. எல்லா மகளிருக்கும் அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு எங்க தெருவே பாத்தீங்கன்னா பொங்கல் விழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு முதல்வர் ஐயா எந்த அடுத்த பீரியட் இன்னும் அவ தலைமுறைக்கு சின்னவரும் அவரும் தான் வரணும். வேற யாரு வந்தாலும் மகளிருக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆனால் கரெக்டாக எங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துருது. இப்போ கோடை காலம், அதில் வேலை இருக்கும் இல்லாமையும் இருக்கும். என் வீட்டுக்காருக்குலாம் வேலை இருக்காது. இப்போ அந்த 5000 பணம் ஏறினது காலையிலே பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. திரும்பவும் ஆட்சி வரும்போது எங்களுக்கு இந்த பண கஷ்டம் இருக்காது. ஒரு மெடிக்கலுக்கு ரொம்ப 2-3 நாளே ஒரு வாரமாவே அலைஞ்சிட்டு இருந்தேன். காலையில அதை பார்த்தோட்டியும் எனக்கு மெடிக்கலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எங்க சாயனப்பாவுக்கு ரொம்ப நன்றி. நாங்க நினைக்கிறது செய்யறாரு, சொல்லாதும் செய்யறதும் செய்யறாரு. நாங்க திடீர்னு பார்த்தா ஒரு 5000 ரூபாய் அமௌண்ட் தெரியும். காலையில எந்திரிச்சோன்னே பார்த்தா 5000 ரூபாய் அமௌண்ட் வந்து ஏறி இருக்குது அக்கௌண்ட்ல. அது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த அமௌண்ட் வந்து. சார் மாதம் மாதம் எங்களுக்கு 1000 ரூபா மகளிர் உதவித்தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சார் 5000 ரூபா போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சிஎம் சார். திடீர்னு 5000 ரூபா ஏறி இருக்கு, எங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறி இருக்குது. அந்த 5000 ரூபாயும் எங்கள் வீட்டு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் உதவியாக இருக்குது. முதல்வருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சிஎம் சார் எங்களுக்கு 5000 ரூபா போட்டிருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரம்ஜான் நேரம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது மாதிரி நிறைய மகளிருக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க. சிஎம் சார் அவர்களுக்கு ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இதுமாரி எங்களுக்கு வந்து 5000 ரூபாய் போட்டுக்கிறாரு பேங்க்கில். எங்கள் அண்ணன் போட்டுக்கிறாரு. நாங்கள் 1000 ரூபாய் வாங்கின்னு இருந்தோம். அந்த 1000 ரூபாய் மாதம் எனக்கு சிலிண்டர் வாங்குறதுக்கு உதவியாக இருந்துச்சு. ரொம்ப உதவி இருந்துச்சு. இது கோயம்பேட்டுக்கு போய் பூ வாங்கிட போகிறேன்னு ஃப்ரீ பஸ்ஸில் தான் போகிறேன், ஃப்ரீ பஸ்ஸில் தான் வரேன். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. 5000 ரூபாய் வந்துச்சு. 5000 ரூபாயும் எடுத்துட்டேன். ஆனால் இந்த 5000 வந்து மோடி அவர்களும் அதிமுக ஆளுகளும் முடக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அவர் வந்து விட மாட்டார், எங்களை எப்பயுமே கை விட மாட்டார். அவரு இந்த 5000 எங்களுக்கு கரெக்டாக 15ஆம் தேதிக்குள்ளே போட்டுட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த 5000ல் 2000 ரூபாய் கோடை காசும் போட்டிருக்காரு. அந்த 2000 எடுத்துட்டு நாங்கள் குழந்தைங்களை இட்டுட்டு கோடை விரும்புறதுக்கு வெளியூரும் செல்லுவோம். 5000ன்றது எங்களுக்கு நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் விட கொஞ்சம் கீழே தான். நாங்களாம் லேடிஸ் சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்களுக்கு இந்த 5000 ரூபாய்ங்கிறது எத்தனை ஒரு கிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? லேடிஸ்க்கு வேண்டிய அவர் வந்து ரொம்ப சிந்திக்கிறாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். 5000 ரூபாய் ஏறுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதனால எங்களால் நம்ப முடியல. அதை ஏற்றி விட்டது எங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோம். அதனால எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எப்படி நன்றி சொல்லுதுன்னு எங்களுக்கு தெரியல. மனமார்ந்த நன்றி. மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாக்கா 2000 அதிகமாக போடுவாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுங்க. எத்தனையோ யூஸ்ஃபுல்லாக ஒரு சிலிண்டர் வாங்கிக்குவேன். சிறு தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். எத்தனையோ யூஸாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மொத்த அமௌண்ட் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி தாங்க அது. காலையில் வந்து அவங்க நியூஸ் சொன்னது மாதிரி 5000 பணம் எங்களுக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் மாதம் 2000 பணம் எங்களுக்கு கொடுக்குறதாவ ஐயா சொல்லியிருக்காங்க. மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இந்த முதலமைச்சர் மறுபடியும் வந்தா ஆட்சி அமைச்சா எங்க பெண்களுக்கு எல்லாமே நல்லது செய்வார்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது வந்து எங்களுக்கு ஒரு பயனாக இருக்குது. நாங்கள் யார்கிட்டையும் போய் ஒரு 10-20 கேட்காம இந்த 1000 ரூபாயை வச்சு எங்களால் ஒரு வாங்கி கொடுக்க முடியுது. பிள்ளைங்களுக்கு ஒரு யூஸ் ஆகுது. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்குது. மாதம் ஆனால் 1000 கொடுக்குறது 5000 வந்துருக்குது. மகளிருக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது மாசான உதவி பணம் வந்து உதவியாக இருக்குது. மாசானா நாங்கள் வந்து ரொம்ப அதை வச்சு நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி நல்ல செயல்களை செய்யும்போது அவர் தான் என்ன ஆட்சிக்கு வரணுங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். ஒரு தேர்தல் அறிவிச்சா எந்த காரியங்களும் செய்யக்கூடாது, பணம் போக்குவரத்துகள் இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு எதிர்நோக்கு திட்டத்தை முதல்வர் ஐயா அவங்க மனசில் வச்சு நாங்கள் எல்லா மாதமும் அதை எதிர்பார்த்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு 5000 ரூபாய் இந்த 5 மாதத்துக்கு கணக்காக்கி போட்டு விட்டுருக்காங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு காரியம். பிஆர்எஸ் முதல்வர்
சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா, உங்களுக்கு தெரியும், ஆந்திராவில். தெலுங்கானாவில் வந்து அவர் பார்த்தா 7500 குடும்ப அட்டைகளுக்கு குடும்பத்தை கொடுத்தார். அது 2023 செயல்பட்டார். 2024 தேர்தலுக்காக கடைசியில் அவரும் தோற்று போயிட்டார். நிறைய இடங்கள்ல அவர் கட்சி டெபாசிட் இழந்து போச்சு. சரி, இது மட்டுமா? நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி, ஆந்திரா உடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் 5000 ரூபா அறிவித்தார். 5000 ரூபா கொடுக்கன்னு சொன்னார். இன்றைக்கி அவர் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியல. என்ன தான் தங்க கட்டியாக கொடுத்தா கூட திமுகவை இனி ஆட்சியில் அமர்த்த மாட்டார்கள். தமிழகம் மட்டுமல்ல, அண்டைய மாநிலங்கள், ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முதலமைச்சர்களும் அத்தனை மாநில மக்களுமே இன்றைக்கு பாராட்டக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு திட்டமாக இருக்குது. தமிழக வெற்றிக் கழகத்தின் நாளுக்கு நாள் பெருகி வரும் ஆதரவை கண்டு அச்சத்தின் காரணமாக எங்கள் ஆட்சியை இழந்துருவோம் அப்படின்னு அச்சத்தின் காரணமாக ஏதோ ஒரு விதத்தில் பெண்களை கவர வேண்டும் என்பதற்காக அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு விதத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏன் போன வருஷம் கூட கோடை காலம் வந்தது, அதுக்கு முந்தின வருஷம் கூட கோடை காலம் வந்தது, அப்போ ஏன் கொடுக்கல? இப்போ மட்டும் என்ன கோடை காலத்துக்கு 2000 ரூபாய்? மக்கள் நலத்திட்டங்கள் எந்த தடையும் இல்லாமல் மக்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம அட்வான்ஸாக செயல்படுற காரணத்தால தான் இப்போ டேக் ஆஃப் த நேஷன். நேற்று கால விடிஞ்சதும் 1,31,00,000 பெண்கள் முகத்திலையும் ஒரு சேர புன்னகை கொண்டு வந்திருக்கிறோமே. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை தடுக்க நினைச்ச சதியை முறியடிச்சிருக்கிறோம். பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை வச்சு உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து தேர்தல் நெருக்கத்தில் மக்கள் நல திட்டங்களை நிறுத்தணும்னு திட்டம் போட்டாங்க. அதாவது ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, நல்லது செய்ய விட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழி தான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவேனா? அதனால தான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். டப்பா எஞ்சில் ஏறி கொத்தடிமைகள் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள புறவாசல் வழியா நுழைய நினைக்கிற பாஜகவோட எண்ணத்தை தடுத்து நிறுத்தணும். இதை தட்டி கேட்கிற துணிச்சலோ தைரியமோ பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா? அவரை பொறுத்த வரைக்கும் போடு தோப்புக்காரன்னு சொன்னா ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நான் ஸ்டாப்பா பெல்ட் அடிப்பார். எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு கூட்டணி தர்மத்துக்காகத்தான் தமிழ்நாடு உரிமைகளை அடகு வச்சேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்லுவார். இதையெல்லாம் நல்லா உணர்ந்துதான் அவருடைய தலைமையை அவருடைய கூட்டணியினரை ஏற்றுக்கல. எல்லாரும் ஒரிஜினல் ஓனரா பாஜக கிட்ட நேரடியாக சரண்டர் ஆகிறாங்க. எனவே அதிமுக என்பது பாஜக டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு கிளை அமைப்பு என்பதை மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தணும். நம்ம இலக்கு எவ்வளவு? 200 தொகுதிகள். மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும். வணக்கம், இது கேள்விக்களம். 5 ஆண்டு திமுக ஆட்சியின் சாதனைகள் 1000 ஆண்டுகள் நின்று பேசும். பாஜகவின் கிளைக்களமாகவே அதிமுக மாறிடுச்சு. 2024 பெறக்கூடிய வெற்றி வரலாற்று வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மீண்டும் சூழலித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். களத்தில் காத்திருக்கும் சவால்கள் என்ன, யதார்த்தம் என்ன, இதைத்தான் நம்ம பேச இருக்கோம். நம்மோடு இணைகிறார்கள் அதிமுகவிலிருந்து கோவை சத்யன், எழுத்தாளர் ராம்கி, அரசியல் விமர்சகர்கள் சுரேஷ்குமார் மற்றும் ஷர்மிளா. விரைவில் திமுகவிலிருந்து சரவணன் இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். சத்யன், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும் கனவுகள்லாம் உங்களுக்கு உங்களை நோக்கி தான் தொடுத்திருக்காரு. பாஜகவை வேண்டியதை செய்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுற கிளைக்கழகம் தான் அதிமுக. ஒன்று அவர் சொல்லக்கூடியது. இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய நலன்கள் எல்லாத்தையுமே அடகு வச்சுட்டு கேட்டால் கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவரை கூட்டணி கட்சியிலே ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறார். எல்லோரும் சுருக்கமாக ஒரு 2-3 நிமிடங்களில் அதுக்கப்புறம் பேசுவோம். பேரறிஞர் அண்ணா வழி வந்த இயக்கத்தில் அவரோட கொள்கையை தாங்கியிருக்கிற நாங்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கிறத ஏற்கிறோம்.
ஆனால் என்ன ஒரு வருத்தத்தக்கமான விஷயம்னா, இங்கே மாற்றான் தோட்டத்து மல்லிகை இல்லாமல் வெறும் காகித பூவாக இருக்கிறாங்களே திமுகவும் திமுகவை சார்ந்தும் திமுக தலைவரும். இந்த காகித பூக்களுக்கு அந்த மனம் கிடையாது என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது தோல்வி பயத்திலையும் நடுக்கத்திலையும் குழப்பத்திலையும் வருகின்ற வார்த்தையெல்லாம் உண்மைக்கு புறமாகவும் வெறும் பிதற்றலாகவும் வரும் பொழுது நம்ம என்னென்னு பதில் சொல்ல முடியும்? இதுவரைக்கும் பாஜக இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அஇஅதிமுக நடைமுறைப்படுத்திய விஷயங்கள், அதுவும் மக்கள் விரோத விஷயங்கள்னு மு.க. ஸ்டாலினால் ஒரு பட்டியல் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இதே குற்றச்சாட்டை 2019 வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துலையாச்சு இந்த இடத்தை இதை தமிழருக்கு எதிராக தமிழர்களுக்கு விரோதியாக பாஜக செய்ய சொன்னது அதிமுக செய்துன்னு ஒரு வரலாற்று சான்றர் கொடுக்க சொல்லுங்கள், நாம் அதை பற்றி பேசலாம். அதாவது நம்ம தோக்க போகிறோன்னு உறுதியாக தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன வீரம் பேச என்ன பிரயோஜனம்? துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தது பார்த்து பிதற்றலின் வெளிப்பாடு மட்டும்தான் தெரியுது. பயத்தின் வெளிப்பாடு பிதற்றலின் வெளிப்பாடு மாதிரி தான் தெரியுது, வேறு எதுவும் தெரியல. இதில் 200 சீட்டுக்கு மேலே உறுதியாக அடிச்சிருவோன்றார். இதே தான் 5000 ரூபாய் கொடுக்கறத தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிச்சு பாஜக. 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்ந்த வரலாறு எங்கள் பொன்முலச்சிம்மலுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் யாருக்கும் கிடையாது தமிழகத்தில். திமுகவுக்கு பேக் டு பேக் ஜெயிச்ச வரலாறே கிடையாது. 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்வதற்கான வாய்ப்பை கேட்குது. அப்போ கூட எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் பட்டி தொட்டி எல்லாம் போய் நாங்கள் 200 தொகுதி ஜெயிச்சிருவோம் 200 தொகுதி ஜெயிச்சிருவோம்னு சொன்னார். அப்போவே நடக்கலை, இப்போவா நடக்க போகுது? அது இவ்வளோ பெரிய மக்கள் விரோத ஆட்சியை நடத்திக்கிட்டு இவ்வளோ பெரிய கொந்தளிப்பில் மக்கள் இருக்கும் பொழுது இங்கே திரும்பவும் 200 அப்படின்னு சொல்லுவது 221 இதே சூழலில் இதை வச்சார். நடந்துச்சா? நடக்கலை. பேசுவோம். சரவணன், மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும்ன்றதெல்லாம் 2021 சொன்னது நடக்கலை, இப்பவும் நடக்காது. இன்னொன்று, நாங்கள் ஆட்சி இது உரிமைகளை சரண்டர் பண்ணிட்டோன்னு சொல்கிறீங்களே, தொடர்ந்து 2019 சொல்கிறீங்க, என்ன உரிமைகளை சரண்டர் பண்ணிட்டோன்ற கேள்வி ஒன்று. வெறும் பிதற்றல் தானே? நல்ல கேள்வி. செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த விஷயத்தையெல்லாம் எதிர்த்தார்களோ மாநில உரிமைகள் சார்ந்து, அதற்கு எல்லாம் அப்படியே டோட்டல் சரண்டர். யார் அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உதய் மின் திட்டத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்கள். பியூஷ் கோயல் 2016 என்ன பேசினார் செல்வி ஜெயலலிதாவை பார்த்து? இப்படி ஒரு ஆட்சி இங்கே எங்கேயாவது நடந்திருக்குமா? முதல்வரை என்னால் சந்திக்க முடியவில்லையே. ஓட ஓட விரட்டி அடித்தார் செல்வி ஜெயலலிதா பியூஷ் கோயலை. தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடித்தார். இன்றைக்கி அவர் காலில் இவங்க பாவம் சுற்றி சுற்றி வராங்க. பியூஷ் காலை சுற்றி சுற்றி வருகிறார்கள். ஏதாவது எங்களுக்கு பண்ணி கொடுங்க, ஏதாவது இது பண்ணுங்கள். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு சரண்டர் பண்ணுறதுக்கு? இது ஒரு சிம்பாலிக் சரண்டர். அதே போல் அவங்க கேட்டது ஆட்சியில் என்ன சரண்டர் பண்ணாங்க அதை சொல்றதுக்கும் இப்ப ஒரு கூட்டணியா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவையும் ஒன்று கம்பேர் பண்ண முடியுமா? உதய் மின் திட்டத்தை சொன்னேன். அடுத்து நீட்டு. இது நீட்டு தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்தது பாஜக. எப்படின்னா பாஜக அதற்கு உடந்தையாக இருந்தது யார் அப்படின்னா அதிமுக. எப்படி அப்படின்னும் பொழுது என்ன முக்கியமான காரணமாக அதை நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, எது அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது நீட் இல்லை. செல்வி ஜெயலலிதா இறந்த பிறகு நீட் வருது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரு விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடக்கும். ரெய்டு நடந்ததுக்கு அப்புறமா நீட் அறிவிப்பு வரும். இப்படித்தான் இவர்கள் நீட்டை நிறைவேற்றினார்கள். அது மட்டுமல்ல, இதே போல் ஒரு போலியான வாதத்தை முன்வைத்து கொண்டே வருவார்கள். உச்சநீதிமன்றம் சொன்னதால் இங்கே நீட் வந்துருச்சு, உச்சநீதிமன்ற உத்தரவால நீட் வந்துருச்சுன்னாங்க. இல்லை, நீட் வந்ததற்கு காரணம் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் செக்ஷன் 14. அதற்கு அந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டுக்கு ஆதரவாக வாக்களித்தது யார் அப்படின்னா அதிமுக. அவங்க வாக்களிக்கலைன்னா அந்த சட்டம் வந்திருக்காது. இப்படி எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய இது இரண்டு முக்கியமான பிரச்சனைகள். இதில் டோட்டல் சரண்டர். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காவு கொடுத்துட்டாங்க. 21 கூட தான் 200 சீட்டு ஜெயிப்பேன்னு சொன்னீங்க. தமிழ்நாடு முழுக்கவும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டீங்க. ஆனால் அப்பவே உங்களுக்கு வரல. இப்போ 5 ஆண்டு ஆட்சி, ஆன்டி இன்கம்பன்சி வேறு இருக்குது. எப்படி உங்களுக்கு இந்த எண்ணிக்கை கிடைச்சிரும் போகுது அப்படின்னு? இதுவும் ஒரு நல்ல கேள்வி. 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முதல்வர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், மக்கள் நல திட்டங்கள் என்றால் என்ன, ஒரு புதிய இதை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல முடியும். கடல் நீரை குடிநீராக்கம் திட்டம். இதை 2009 நெம்மேலியில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணார். ஆட்சி மாறிய காரணத்தினால அதுக்கு மேலே அது ப்ரொசீட் பண்ணல. 10 வருஷம் ஒன்றுமே பண்ணல சார். 10 வருஷம் இவர்களால் ஒரு திட்டத்தை கூட உருவாக்க முடியவில்லை. திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த கடல் நீரை குடிநீராக்கம் திட்டங்கள் எல்லாமே அமலுக்கு வந்திருக்கிறது.
அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூலகம் சாதனைகள் இருக்கு, அதன் மூலமா அப்படின்னு சொல்றீங்க. சாதனைகளை விட முக்கியமா என்னன்னா, இந்த நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மை என்ன நடந்தாலும் நம்மை காப்பாற்றுவதற்காக ஒருத்தர் இருக்கிறார், தமிழ்நாட்டின் முதல் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையை அந்த ஒரு வச்சிருக்கார். சேஃப் பேசுவோம். அண்ட் செக்யூர் ஃபீலிங், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பாக இன்னைக்கு பேசியிருக்காரு தமிழ்நாட்டின் முதல்வர் 200 சீட்டுகளில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவோம். பேசுவோம். நான் முதல் சுற்று கருத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். திரு ராம்கி, உங்களுடைய பார்வை என்ன? இன்றைய ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க இப்போ வரும்பொழுது. ஆமாம், மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து துரோகிகளுக்கு ஷாக் கொடுத்தாலும் அதான் என்னுடைய ஸ்டைல் அப்படிங்கிறது. துரோகிகள் யாரும் இல்லைன்னு சொல்லனாலும் மக்களுக்கு சர்ப்ரைஸ் நிஜம்தான். நேற்று காலையிலிருந்து 5000 ரூபாய் சர்ப்ரைஸ். 5000 ரூபா நிஜமாக ஒரு பெரிய சர்ப்ரைஸு. நான் அது கொடுப்பதை விட அதை செயல்படுத்தின விஷயம் குறுகிய காலத்துக்குள்ளே. அது வேறு மற்ற மாநிலங்கள்லையும் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரே நாளில் ஒரு சில மணி நேரங்களில் செய்ததெல்லாம் அது சாத்தியமே இல்லை மற்ற மாநிலங்களுக்கு. நம்மளால் முடிஞ்சிருக்கிறதுக்கு அது தொழில்நுட்பம்லாம் சொன்னால் கூட அதுக்கு அரசோட முனைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஷார்ட் பீரியடில் பண்ணணும் அப்படி அது பல நெருக்கடிகள்லாம் எம்சிசி கோடு வருது, அதெல்லாம் சொன்னால் கூட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினச்சி பண்ணுறோம்ல, அந்த குறுகிய காலத்தில் பண்ணுறது 5.5 மணி நேரத்தில் 1.31 கோடி பேர். அதில் நிறைய நீங்கள் பார்த்துட்டு நேற்று நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருந்தாலும் நேற்று பெரிய அளவில் மக்களை போய் சென்றடைந்திருக்கிறது. கிராம மக்களுக்கு அந்த அளவுக்கு போய் சென்றடைந்தது மிகப்பெரிய சக்ஸஸ், அதில் எந்த சந்தேகமே இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். இதெல்லாம் சாதனைகள் நிறைய இருக்குது, தொடர்ந்துகிட்டே இருக்குது. பட் இது களத்தில் என்ன சவால் அப்படிங்கும்போது, களத்தில் திமுக மட்டும்தான் இருக்கிறது. திமுகவோட கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. நீங்கள் ஒரு பக்கம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடக்குது, காங்கிரஸ் செய்திகள்லாம் அடிபடுது. ஸோ அதனால் அதை தாண்டி நான் சொல்கிறேன், திமுக வலுவாக இருக்கிற பகுதிகளில் அதை விட்டுருங்க. திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி கட்சிகள் வலுவாக இருக்க பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயாவது கூட்டணி கட்சிகள் நகர்வுகள் இருக்கணும்ல, அதையாவது நம்ம எதிர்பார்க்கல. ஸோ அங்கே கூட்டணி கட்சிகளுடைய நகர்வுகளே இல்லை. அப்படிங்கும்போது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் கூட இல்லையா? காங்கிரஸ் அப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு சில முரண்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் என்னுடைய அனுபவத்தை என்ன சொல்கிறேன், கடந்த வருடம் மதுரையில் முதல்வர் ரோட் ஷோ போனது காலத்துலேருந்து இன்னைக்கு திருப்பத்தூரில் நடக்கிற மாநாட்டில் வரைக்கும் நான் பார்க்குறேன் கொடிகள் என்ன அசையுதுன்னு பார்க்குறேன். திமுக கூட்டணியில் எந்த அளவுக்கு திமுக கொடி தவிர வேற என்ன கொடி பறக்குதுன்னு பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் மாநாட்டில் திருவண்ணாமலையில இங்கெல்லாம் மாநாடு, அதில் திமுக கொடிகள் தான் அசையும் நான் பார்க்கலாம். அது திமுக கட்சி மாநாடு. கூட்டணி கட்சி மாநாடுகள் எப்படி வரும்? கட்சி மாநாட்டில் திமுக கொடி தான் பறக்கும். ஆனால் முதல்வர் ரோட் ஷோ போகும்போது குறைந்தபட்சம் ஒரு இடங்கள்லையாவது கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் நம்ம எதிர்பார்க்கணும், வரணும். அது இல்லை அப்படிங்கும்போது as an alliance ஜெல் ஆகல. இன்னும் ஜெல் ஆகல. 2019 இருந்து சேர்ந்து டிராவல் பண்றாங்களே காங்கிரஸ் எல்லாம். 10 ஆண்டுகளாக நான் ஒன்றும் அதில் எந்த குறையும் பார்க்கல. 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணம் செய்கிறார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் சொல்றது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக திமுக கூட்டணி கட்சிகள் அவர்கள் பலமாக இருக்கிற இடத்துல அவர்கள் மேலே அவங்க பெரிய ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணல, அவங்களுடைய நகர்வுகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். பேசுவோம். ஷர்மிளா, கூட்டணி கட்சிகளுடைய பிரசன்ஸ் கிரவுண்டில் பெரிய அளவிற்கு இல்லை. திமுகவோடு இணக்கமாக இருக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கா? அதை ஒரு குறைபாடாக இருக்கா இந்த தேர்தலில்? ஏன்னா பல ஆண்டுகள் சேர்ந்து பயணித்தாலும் கூட. இல்லை அப்படி நான் நினைக்கல. ஏன்னா எல்லாருமே ஒரு கருத்தியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே புள்ளியில் தான் இருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன தான் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இங்கே குழப்பம் இருக்குது, அவங்களுக்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ரெசோனேட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு நகர்வு மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் 3 முக்கியமான விஷயத்தை ஒரே கல்லில் 3 மாங்காய் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா த கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகளிருடைய ஓட் பேங்க். த மோஸ்ட் லாயல் ஓட் பேங்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா மகளிர் தான். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 6 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அதில் இந்த 1,32,00,000 பேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4% 1 in 4 பீப்புளை இன்னைக்கு அவர் கொண்டு போய் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக தன்னுடைய அந்த கோர் ஓட் பேங்கை அவர் கன்சாலிடேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது போட்ட அந்த மக்கள் கிட்டேருந்து, குறிப்பாக பெண்கள் கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு ஃபீட்பேக். 2வது முக்கியமான விஷயம், தொடர்ந்து ஒரு நரேட்டிவை அப்போசிஷன் செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, கரப்ஷன் இருக்கு, வாரிசு அரசியல் நடக்குது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அதுலேருந்து டோட்டலா மக்களுடைய கவனத்தை மீண்டும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. மக்கள் சமூக நல திட்டங்கள் தான் இங்க இருக்கக்கூடிய
அடுத்த அரசு யாரு அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும்னு மறுபடியும் நரேட்டிவை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கிறாரு. மூணாவது, அப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுறது அப்படிங்கிற விதமா பார்த்தீங்கன்னா பாஜக இதில் என்னெல்லாம் சதி செய்ய முயற்சி செய்தது, அதை எப்படி நாம் வந்து முறியடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அதிமுக அனௌன்ஸ் பண்ண அந்த 2000 ரூபாய் அப்படிங்கறத இன்னைக்கு டோட்டலா வந்து ஒரு இர்ரெலவென்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டாரு. அதே மாதிரி விஜயோடைய வருகை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கோம். ஆனா இன்னைக்கு மக்கள் கிட்ட என்ன மாதிரி ஒரு நரேட்டிவை கொண்டு போய் செட் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக பல மக்கள் நல திட்டங்களை இந்த 5 ஆண்டுல கொண்டு வந்திருக்கு. இது வந்து இன்னைக்கு மக்களுடைய பிரசன்ட் கம்ஃபர்ட்டை தாண்டி ஒரு ஃபியூச்சர் செக்யூரிட்டியும் உறுதி செய்யக்கூடிய திட்டங்களாக இருக்கு. அப்போ இது எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு. சின்ன குழந்தைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற யூத்து, பெண்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், அர்பன் மிடில் கிளாஸ், ரூரல் எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கு. அப்ப இதை விட பிகரா பெட்டரா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத களத்துக்கு கொண்டு வாங்க அப்படிங்கறத நேரடியாக இன்னைக்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சவாலா வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க இப்போ வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரோடு போடுறது, இல்ல ஒரு லைட் போடுறது, இல்ல குடிதண்ணீரை கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு பெரிய விஷயமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து பல விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து பல சாதனைகளை இருபெரு திராவிட கட்சிகளும் நடத்தியிருக்கு. நாம பல மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணி இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸா இருக்கும். அப்போ இன்னைக்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு தெளிவான ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. பெட்டர் than the பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து வாட் ஆர் யூ கோயிங் டு பிரிங் இந்த எலெக்ஷன். பீகார்ல மக்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கலையா? இல்ல மகாராஷ்டிரால வந்து லாட்லி பெஹ்னால 1500 ரூபாய் கொடுக்கலையா? மத்திய பிரதேஷ்ல 1000 ரூபாய் கொடுக்கலையா? அவங்களும் 1500 ரூபாய் ஆக்குனாங்க. அதெல்லாம் அவங்களும் கொடுத்திருக்காங்க. அது போன்ற பீகார் போன்ற மாநிலம், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் இது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தோணுது. ஏன்னா இதை வந்து ஒரு ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கடைசி நிமிஷத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஆனா இது அப்படி கிடையாது. கடந்த எலெக்ஷன்லயே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அறிவிச்சு அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தி அதை கன்சிஸ்டண்டா பண்ணியிருக்காங்க. நீங்க மகாராஷ்டிரா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல தேர்தலுக்கு முன்னால அனௌன்ஸ் பண்ணி அவசரமா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் எப்படி பல பேருக்கு அதை நிறுத்தி வச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். பீகாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, தேர்தலுக்கு அப்புறம் அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்ட வரலாறுலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க இந்த திட்டத்தை ரொம்ப பிளான்டா எந்த டார்கெட்டட் குரூப்புக்கு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதை கன்சிஸ்டண்டா இன்னைக்கு நடைமுறைப்படுத்திருக்காங்க. அப்போ மக்கள் மத்தியில நாளைக்கு இதை நாங்க 2000 ரூபாயை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பேசுவோம் சார், அடுத்த ரவுண்ட்ல பேசுவோம். நான் இன்னொரு விருந்தினர் இருக்காரு, அவரோட முதல் சுற்று கருத்தை கேட்டு வரேன். திரு சுரேஷ், அதாவது ஒரு நேரட்டிவை வந்து டிஃப்ரெண்ட் நேரட்டிவை செட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த களத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒத்துசைவு இணக்கத்தை எல்லாம் தாண்டி வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி வந்து முதலமைச்சர் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸே மாற்றிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய நேற்றைய செயல்பாடு, அந்த ஏற்கனவே அவர்கள் ஆட்சி நல்லாட்சின்ற சாதனையை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று 5,000 ரூபாய் போட்டது, இன்று அவர் பேசக்கூடியதில் இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் எப்படி நீங்கள் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க? நேரட்டிவ் மாறிடுச்சா? வணக்கம் கார்த்திகேஷ். இது வந்து நெரேட்டிவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, மோர் தென் 3 months ஆச்சு நெரேட்டிவ் ஆச்சு. அடிக்கடி டெல்லியிலேருந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும்பா. ஆனால் நேற்று மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அடித்தது வந்து ஸ்ட்ரெயிட் சிக்ஸர். ஒரே நாளில் 5,000 ரூபா பெண்களுக்கு, மற்றும் இந்த 2 மாதங்களில் 8,000 ரூபா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பெரும் உதவி. நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி வேவ் டிஎம்கே கவர்மெண்ட் மேலே இருக்குது. சில அமைச்சர்கள், சில எம்எல்ஏக்கள் சரியாக கனெக்ட் இல்லாமல் பப்ளிக் கிட்ட இருக்கிறனால இருக்குது. பட் ஒவ்வொரு நாளும் எம்கே ஸ்டாலினோட இமேஜ் வந்து ரைஸில் இருக்குது. அதனால இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அப்படியே செட்டில் ஆகுது டவுனாக. அது இல்லாமல் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் சொல்கிற மாதிரி ஆக்சுவலாக அந்த ஃபைட்டே இல்லாத மாதிரி இப்போ தெரியுது. ஏன்னா ஏடிஎம்கே இஸ் பிகமிங் வீக்கர் அண்ட் வீக்கர். அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இஸ் நாட் ஹேப்பனிங். இதுதான் உண்மையான நிலவரம். அது இல்லாமல் இப்போ டிஎம்கே தே ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் சென்டர்ட் vote share of 45% as of now.
இது வந்து டிக்ரீஸ் ஆனால் 1% டிக்ரீஸ் ஆகும். பட் எவ்ரி சான்ஸ் ஃபார் இன்க்ரீஸ் ஆஃப் 2% டு ரீச் 47%. இந்த நாங்கள் மக்கள்கிட்ட இன்னைக்கு கூட பேசணும். வில்லேஜஸில் அந்த நேற்று அடித்த சூப்பர் ஸ்ட்ரோக் வந்து தேர் வெரி ஹாப்பி வித் த எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட். அண்ட் ஆல்சோ அவர் நேற்று சொன்னது 1000 ரூபாய் உரிமை தொகை வந்து 2000 ரூபாயை உயர்த்தப்படும் நாங்கள் ஆட்சி அமைச்சர்னு சொல்லியிருக்காரு. அதுவும் மக்கள் சொல்கிறாங்க 1000 ரூபா சொன்னார் கொடுத்துட்டாரு. அப்போ 2000 ரூபா சொல்கிறாரு, அது கண்டிப்பாக அவர் கொடுத்துருவாரு. அந்த நம்பிக்கையோட மக்கள் இருக்கிறாங்க. அது பெண்கள் வந்து ஆக்சுவலாக பெண்களோட ஓட் வந்து டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் 2021 ஆயிட்டிருக்கு. அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி 2024 ஆச்சு. இதே தான் 2026 ஆல்சோ இட் வில் ரிப்பீட். பேசுவோம் சுரேஷ். சத்யன், ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் அவர் சொல்கிறார். ஒன்று, போட்டியே வந்து இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. ரெண்டாவது, ஏற்கனவே வெற்றிகரமாக 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தது செப்டம்பர் 2023 இப்போ மீண்டும் வந்து 2000 ரூபாய் அதை உயர்த்தி தருவேன்னு சொல்லும்போது ஒரு நம்பிக்கையை கடத்துறார். ஒரு விஷயத்த சொல்கிறார். ரெண்டாவது, பெண்கள் ஓட்டு டிரான்ஸ்ஃபரை பற்றி பேசுகிறார். இன்னொன்று, வெல்ஃபேர் ஓரியன்ட் பாலிடிக்ஸை நோக்கி வந்து அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸே மாற்றுறார். அப்படின்ற பொழுது அந்த நேரேட்டிவ் எல்லாமே ஒரு அவரோட ஸ்டேச்சரில் வந்து அப்படியே மாறிட்டு இருக்கா? ஒரு மேட்சே இல்லாத மாதிரி இருக்கா? அதிமுக அவருக்கு மேட்ச் பண்ண முடியலையா? தடுமாறுதா? இப்படி சொல்லி யார் சந்தோஷப்படணுமோ சந்தோஷப்பட்டுக்கலாம். துண்டுச்சீட்டு எழுதி கொடுத்தோன்னே அவரே படித்து கூட சந்தோஷப்பட்டுக்குவார். ஓ, எனக்கு எதிரி யாருமே இல்லையா அப்படின்னு. இது வாடிக்கை நடக்கிற விஷயம்னா 5 ஆண்டு காலம் ஆட்சி இல்லை, காட்சி தான் நடக்குது, விளம்பர காட்சி தான் நடந்துக்குது. இப்போ தலைப்பை ஒட்டி இப்போ பேசினா யாருமே பேசலன்னு தான் வருத்தமாக இருக்குது. இதே திமுகவை சார்ந்த ஒரு 1000 ஆண்டு சாதனை ஏதோ பேசுவார்னு பார்த்து, கல்லணை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது, இன்னும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். சோழர் காலத்தில் கட்டின கல்லணை அப்படின்னு பேசுகிறோம். தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டுகள் இருக்குன்னு சொல்லி பேசுகிறோம். அதே மாதிரி அம்மா உணவும் இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் பேசுவோம். கொரோனா என்ற கொடி நோய் வரும்பொழுது அம்மா உணவும் என்ற ஒரு திட்டம் இருந்தது. புரட்சி தலைவி அம்மான்னு ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க. 6 லட்சம் பேர் தினமும் உணவளித்து உயிர் காப்பாற்றினார்கள் பேசலாம். உண்ண உணவு என்பது மனிதனின் அடிப்படை தேவை. அப்போ விவசாய நிலத்தை வந்து சுடுகாடாக மாற்றுறதுக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு ஒரு கட்சி கொண்டு வந்தாங்க. அதை காப்பாற்றி வேளாண் பாதுகாப்பு மண்டலம் சொல்லி எடப்பாடியார்னு ஒருத்தர் அறிவிச்சாருன்னு சொல்லி 1000 ஆண்டு காலம் கழிச்சு கூட பேசுவாங்க. இல்லை, அந்த இடத்துக்கு இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்குது அப்படின்றாங்க. வரேன் இப்போ பிரதர் வந்துடுறேன். இந்த மாதிரி மக்களுடைய நேரடியாக தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய, நான் சொல்கிறது மக்கள், தமிழக மக்கள் உரிமை சார்ந்த விஷயங்கள், நேரடியாக தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். கலாச்சாரம் வரும்போது ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை தடை பண்ணாங்க ஒரு கட்சியில் இருக்கிறவங்க. மீட்டு கொடுத்தது இளைஞர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி பெருமை பேசுவாங்க. இது வரலாறு. நீங்கள் 1000 ஆண்டுகள் கழிச்சாலும் இதெல்லாம் வரலாறு. இது மாதிரி ஒரு வரலாறு சொல்ல முடியாது திமுகனால. ஏதோ ஒரு வரலாறு சொல்ல பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த 1000 ரூபாய் அந்த வரலாற்று சனி 1000 ஆண்டுகள் கழிச்சு இதை பேச போகிறாங்க அப்படின்னா இது பேச்சு பொருளாக இருக்குமான்னு கேட்டால், ஒரு 1000 ரூபாய் 3.25 கோடி மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் ஏமாற்றிட்டாரு. அப்புறம் 1 கோடி மகளிருக்கு தான் கொடுத்தாரு. அப்புறம் தேர்தல்னு ஒரு மகனை வந்து அரியணை ஏற்றணும்னு சொல்லி அவசரமாக 30 லட்சம் மகளிரை கண்டுபிடிச்சி கொடுத்தாருங்கிற வரலாறு தானே வரும். அது எப்படி அந்த நிதியை கொடுத்தாருன்னு கேட்டால், பழங்குடியினரோட நிதியை வந்து ஆட்டையை போட்டு கொடுத்தாருன்னு வரலாறு வரும். இன்னொரு முக்கியமான ஒரு வரலாறு வரும், அதையும் சொல்லிடுறேன். இல்ல, இது கேட்டுட்டு உங்ககிட்ட தான் வரேன். வர எனக்கு முடிச்சு. இல்ல கேட்டு 1900 இல்ல திருப்பி உங்ககிட்ட தான் வரேன். இந்த 1000 சாதனை இதையும் சொல்லி 1967 கருணாநிதினு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தாரு. அந்த கட்சியோட கொள்கை வந்து அப்ப பண்ணையார்ட்டையும் மிட்டா மிராசு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து சாமானியர் கொடுக்கணுங்கிற ஒரு கொள்கையில் ஒரு கட்சி வந்துச்சு. கருணாநிதினு ஒரு ஆட்சிக்கு வந்தோடனே அப்புறம் அவர் பையன் அவர் பேரன் கொள்ளு பேரன் அதிகாரத்தில் உட்கார்ந்தாங்க. ஜனநாயகத்தில் மன்னராட்சி நடத்தின கட்சி அது பேர் திமுக, அது பேர் கருணாநிதி. அது வேணா ஒரு 1000 வருஷம் கழிச்சு. அப்படிதானா சரவணன்? நானும் கோவை சத்யனும் வந்து 2017-18 விவாதங்களில் வரோம். பாவம் அவர் 2018 என்ன விஷயங்களை பேசினாரோ அதே விஷயங்களை தாங்க இப்பவும் பேசிகிட்டு இருக்காரு. புதுசாக எதையாவது பேச சொல்லுங்கள். 2018 2019 தேர்தலுக்கு முன்னால் என்னென்ன விமர்சனங்களை வைத்தாரோ, என்னென்ன பிரச்சனைகளை பற்றி பேசினாரோ அதே தான் பாவம் 7 வருஷமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். 2019 மக்கள் அதை நிராகரித்தார்கள், 2021 நிராகரித்தார்கள், திருப்பி 2024 மாற்றி பார்த்தாங்க. பாஜகவோடு கலந்து விட்டால் ஒருவேளை மக்கள் நமக்கு வாய்ப்பு அளிப்பார்களா பார்த்தா அதை விட மோசம். 40க்கு 40 ஸ்வீப்பு. 2024 இதே தான், இப்பவும் இதே கதையை தான் பேசுகிறாரு. 2026 இதுதான் நடக்க போகிறது. தமிழ்நாட்டின் முதல்வர் ஒரு சிறப்பான வெற்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க இருக்கிறார். இவங்க வந்து இவர்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா there is a pro incumbency wave. ஸோ அந்த அடிப்படையில் அதைத்தான், அதனால தான் முதல்வர் அது இல்லை டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்ற. டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்னால் அதை விட கேவலம் என்ன அப்படின்னா, டைனாஸ்டிக் பாலிடிக்ஸை விட கேவலம் என்ன அப்படின்னா,
இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக போய் தமிழ்நாட்டு மக்களின் நலனை அடகு வைப்பதற்காக பாஜக RSS காலில் விழுறது அதை விட கேவலம். இதை விட கேவலம் என்ன அப்படின்னா அவருடைய சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அவரோட பையனோட சொத்து மதிப்பை வெளியிட சொல்லுங்களேன், வெளியிடுவார் அவரு? ஏன் அரசியலுக்கு வரமாட்டார் அவரு? ஏன் அரசியலுக்கு வரமாட்டாருன்னா அவருடைய சொத்து மதிப்பை வெளியிடணும். நீங்க எம்எல்ஏவா நிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சொத்து மதிப்பை வெளியிடணும். யூ வில் பி அண்டர் பப்ளிக் ஸ்க்ரூட்டினி. உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படும். அதுக்கு பயந்து போய் கொள்ளையடிச்ச சொத்துக்களை எல்லாம் அவர் பேர்ல வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை, நாங்கள் அரசியலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஓலை குடிசையில இருக்காரு திரு மிதுன் சக்கரவர்த்தி வந்து ஓலை குடிசையில இருக்காரு. மாமனுக்கும் மச்சானுக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, அதனாலதான் சிபிஐ மேல வழக்கு. ஐயோ, தமிழ்நாடு முழுக்க எனக்கு உறவினர்கள் இருக்காரு, இன்னைக்கு பேசியிருக்காரு தமிழ்நாட்டின் முதல்வர். இப்படிப்பட்டவர்கள் வந்து வாரிசர். அதுதான் சொன்னேன். மீண்டும் உங்ககிட்ட என்ன சொன்னா ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன் சார், 2019 இதுதான் சார் பேசினார் அவரு, திருப்பி அதே தான் பேசுவாரு. இன்னும் 10 வருடங்கள் ஆனாலும் இதை தான் பேசுவாரு. 2031 தேர்தலையும் இதை தான் பேச போறாங்க. தமிழ்நாடு மக்கள் உரிமைன்றது எங்க வருது அப்படின்னு கேக்குறாரு. நீங்க வந்து இப்போ மிதுனை பத்தி பேசுறீங்கல்ல, எடப்பாடி அவருடைய மகனை பத்தி பேசுறீங்க, இதுல நாங்க வந்து அடகு வச்சிட்டோம்னு சொல்றீங்களே, தமிழ்நாடு மக்கள் உரிமை அது எங்க வருதுன்னு கேக்குறாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை எங்க அடகு வச்சாங்க அப்படின்னா எப்ப பாஜகவோடு கூட்டணி வைத்து அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சா பரவாயில்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே துரோகம் செய்தார்கள். அதாவது விவசாயிகள் சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க சார், அது கூட கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கூட்டணி தர்மம்னு கடந்து போயிடலாம். ஆனா இந்தியாவிலேயே அந்த விவசாயிகள் சட்டத்தை ஆதரித்து பேசிய ஒரே முதல்வர் யாரு அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி தான். பாஜக அமைச்சர்கள் கூட யாரும், முதலமைச்சர்கள் கூட யாரும் அதை வரவேற்று பேசவில்லை. இப்படி ஒரு விவசாயிகள் சட்டம் இருக்குமா? அவர் விவசாயியா அப்படியே சொல்லிப்பாரு. அப்படிப்பட்டவர்கள் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் எப்படி அடகு வைத்தார்கள் கேக்குறாங்க. எப்படி அடகு வைத்தார்கள் இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே போலாம், எப்படி எல்லாம் மாநில உரிமைகளை இவர்கள் சாவடித்தார்கள் அப்படின்ட்டு. நீங்க கேட்டதுக்கு பதில் எப்படி உரிமைகள் அடக்க வச்சாங்க? எனக்கு என்னமோ இது வந்து பயத்தில் வளர்ற மாதிரி அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் தெரியுது. 3 விஷயம் சொன்னார். உதய மின் திட்டம் சொன்னார், நீட் சொன்னார், இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஃபார்மர்ஸ் பில் சொல்றாரு. 3க்கு எனக்கு பதில் கொடுக்குற நேரம் கொடுப்பீங்கன்னா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். சுருக்கமா சொல்லுங்க. இன்னும் நிறைய இருக்கு. சிஐஏ சட்டம், முத்தலாக் சட்டம், வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட், இப்படி எத்தனை நீட் எல்லாமே இருக்கு, இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. சரி, அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நீட், அப்புறம் உதய மின் திட்டம், அப்புறம் வந்து சிஏ அமெண்ட்மெண்ட், வக்ஃப் அமெண்ட்மெண்ட், அப்புறம் கடைசியாக வேற என்ன சொன்னாரு, ஃபார்மர்ஸ் 5க்கு ரொம்ப சுருக்கமாக பதில் சொல்லிடுறேன். 2010 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணதுனால தான் நீட் அறிமுகம் ஆச்சு இந்தியாவிலேயே. இதற்கு வந்து கூட்டணியில் இருந்தது திமுக, மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன், காங்கிரஸ் கூட்டணி. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அறிமுகப்படுத்தியது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இங்கே வந்தது. இப்போ நான் ஓப்பன் சேலஞ்ச், உங்களுக்கு தான் நீதிமன்றம் உத்தரவு வந்தால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைல்ல, அதெல்லாம் நீங்கள் தான் மதிக்க மாட்டீங்கல்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு கவலை இல்லை, அதை நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நாளைக்கு மு.க. ஸ்டாலின் முதுகெலும்பு இருந்தால் கொடுக்க சொல்லுங்க. இது ஓப்பன் சேலஞ்ச். எப்படி வாய்க்கூசாம போய் சொல்றீங்க? வரணும் எப்படி போய் சொல்றீங்க? இல்ல இந்த ஒரு நிமிஷம் கேளுங்க, அடுத்து இல்ல ஒரு நிமிஷம் இந்த பிரச்சனை வந்து விரிவா பேசிட்டோம். மு.க. ஸ்டாலின் கொடுத்ததுக்கு பதில் நீட்டுக்கு என்ன பதில் கொடுத்தாரு? சட்டமன்றத்தில் பேசினது நாங்கள் ஒற்றை கையெழுத்தில் நீட்டு விளக்குன்னு தேர்தல் பிரச்சாரம். ஆனா சட்டமன்றத்தில் பேசும்போது நீட்டு விளக்கு கொடுத்தோம் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு அவர் பேசாரு. சரி பரவாயில்ல, ஏதோ சொல்ல போறோம்னு கேட்டா மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் வந்து நீட் விலக்கு பெற்றிருப்போம் அப்படின்னாரு. அதே ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது நீட் வந்ததுங்கிறது உண்மை. அதே முதலமைச்சர் வந்து இல்ல சத்யன் தமிழரோட உரிமை கண்ணுக்கு தெரியல, சத்யன் ஒரே மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க கண்ணுக்கு தெரியல. இல்ல சத்யன் அதே ஒரு முதலமைச்சர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாருல்ல, அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுல நீட்டே நடக்கலையே. அம்மையா இருக்கிற வரைக்கும் நடக்கல, அடுத்த ஒரு ஆண்டு விலக்கு, அதுக்கப்புறம் 16 வருஷம் 6 வருஷம் போச்சு இல்ல, கலைஞர் இருந்த வரைக்கும் போகல, அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் போகல. நீங்க சொன்ன 2010 சொல்றீங்க, மெடிக்கல் கவுன்சில் 2016 வரைக்கும் நடக்கலையே அப்படின்னு கேக்குறாரு. 2017 கடைசி விலக்கு
இந்தியாவில் இருக்க தமிழகத்தை தவிர்த்து மற்ற அனைத்து மாநிலங்களும் ஈவன் இவங்க கூட்டில் இருக்கிற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் நீட் அமுல்படுத்தப்பட்டு உச்சநீதிமன்றம் கடைசியாக இனிமேல் உங்களுக்கு விலக்கு அளிக்க முடியாது, நீங்கள் அடுத்த ஆண்டு நீட் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்தது. நான் அதான் இப்ப சேலஞ்சா கேட்கிறேன், உங்களுக்கு தான் நீதிமன்ற தீர்ப்பு பத்தி கவலை இல்ல, திருப்பரங்குன்ற தீர்ப்பு பத்தி கூட நீங்க கவலைப்படல, இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லுங்க. 2017 வந்தது நீங்க சொல்றீங்க இல்லையா, 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான் இருந்தது. இன்று வரைக்கும் நீட் வந்து எதிர்ப்பு தான். அதிமுகவோட நிலைப்பாடு நீட் எதிர்ப்பு தானே. ஆமா, 2021 வரைக்கும் ஆட்சியில தானே இருந்தீங்க. அப்போ அந்த காலத்துல சட்டத்துல நீங்க வந்து ஒன்று விலக்கு பெற்றிருக்கணும், இல்ல அதற்கு எதிராக வலுவா போராடி தீர்ப்பு பெற்றிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. போனா அவங்கள பார்த்து கேளுங்களேன், ஒத்த கையில் அது அவர்தான் அதை நீங்க கேட்டீங்க, அவர் அது பதில் சொல்லிட்டோம். இதுக்கு என்ன இருக்கு? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க, இப்ப வழக்காடு மன்றத்துல அது இருந்துச்சு, உச்சநீதிமன்ற வழக்காடு மன்றத்துல இன்னைக்கு வரைக்கும் நீட் கேஸ் ஒன்று இருக்கு. நீட் கேஸ் இருக்குல்ல, இப்போ இந்த வரலாறு தெரிஞ்சுங்க. 2021 இது வரைக்கும் 2 தடவை நீட் கேஸ் வழக்காடு மன்ற உச்சநீதிமன்றத்துல வரும்போது வாய்தா வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கு திமுக. எங்க பேசினாங்க கேளுங்க, ஏன் வாய்தா வாங்கினாங்க கேளுங்க. ரைட், கேளுங்க ஏன் வாய்தா வாங்கினாங்க கேளுங்க. பதில் சொல்றேன். அடுத்து முடிச்சறேன். உதய் பாயிண்ட் உதய் எத்தனை தடவை உருட்டு வாங்க தெரியல. 3 ஷரத்துகள் அதுல. அது ஒன்று வந்து இந்த மின் பகிர்மான கம்பெனிகள், டிஸ்காம் கம்பெனிஸ், அவர்களுடைய நஷ்டத்தை மாநில நிதியில் ஏற்றக்கூடாது என்பது முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன், மீட்டர் பொருத்தி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்பதை தடை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். மின் பகிர்மான கொள்கைகளில் வந்து விலையேற்றம் என்று இருப்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் நிர்பந்திக்க கூடாது. முதல்ல என்ன சொன்னாங்க, டிஸ்காம் கம்பெனிஸோட நஷ்டத்தை ஒப்புக்கொள்கிறோம், மாநில அரசின் நிதியில் ஏற்ற மாட்டோம்னு சொன்னாங்க. அடுத்தது விவசாயிகளுக்கு போயிட்ட இலவச மின்சாரத்தை பற்றி நாங்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டோம்னு சொன்னாங்க. இதை உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு ஆட்சி முடிகிற வரைக்கும் ஒரு தடவை கூட மின் கட்டணம் ஏற்றாது இருந்தது எடப்பாடியார். ஆனால் இன்னைக்கு வந்து எதை எடுத்தாலும் மத்தியில் இருக்கிற அரசு கையாளாகத்தனத்தை வெளியெடுத்து பட்டி உட்காந்துருக்கிறது திமுக. உதய மின் திட்டத்துல நாங்க வாபஸ் வாங்க, நாளைக்கு ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இல்ல ஏடிஎம்கே பீரியட்ல வந்து ஈபி டாரிஃப் ஏத்தவே இல்லையா? ஒரு கேள்வி என்னன்னா, ஏடிஎம்கே பீரியட்ல ஈபி டாரிஃப் ஏத்தலையா? இல்ல நான் ஒரே நிமிஷம் முடிச்சிரா, அப்புறம் நீங்க ஒட்டுமே கேளுங்க. உதய மின் திட்டம் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், வெளியேறுகிறோம், நாளைக்கு வந்து கொடுக்க சொல்லுங்க ஸ்டேட்மெண்ட். இல்ல யூனிலாட்டரல் ஒரு ஸ்டேட் வெளியில வர முடியுமா? சரி, போட்ட கையெழுத்து அப்ப இதே தான ஒரு ஸ்டேட் ஒரு யூனியனுக்குள்ள கான்ஸ்டிடியூஷன் பைண்டிங் சைன் பண்ணிட்டு அப்ப நான் கேக்குறேன், ஒரு ஸ்டேட் வந்து நான் வெளியில வர மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்ப இதே தான நீட்டுக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு நடைமுறைப்படுத்தணும், நடைமுறைப்படுத்தியாச்சுனா எக்ஸம்ஷன் வாங்கலாம்ல. அப்ப உதய மின் திட்டத்துக்கு நீங்க வாங்கலாம். எக்ஸம்ஷன் எல்லாரும் வாங்கிட்டாங்க. என்ன பண்ணீங்க? இல்ல எக்ஸம்ஷன் எல்லா ஸ்டேட், நான் அவர்ட்ட கேக்குறேன், எக்ஸம்ஷன் எல்லாரும் வாங்கினாங்க, தமிழ்நாட்டுக்கு ஏன் வாங்க தவறு? அப்ப எடப்பாடியார் வேலையேத்த வாங்க தவறுனது ஏடிஎம்கே ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி நீங்க 4 தடவை வேலையேத்துனீங்க. எது எடப்பாடியார் வேலையேத்தல? அத நான் கேக்குறேன், வேலையேத்தல நீங்க 4 தடவை வேலையேத்துறீங்க. அது நீங்க அடுத்து வேற என்ன கேள்வி சொல்லுங்க. சிஏஏ நாங்க தெளிவா சொன்னோம், ஒரு இஸ்லாமியராஜ் இதனால பாதிக்கப்படும் ஒருத்தரோட பேரை கொடுக்க சொல்லுங்க. சரவணனோ திமுகவை இன்னைக்கு அப்ப இந்த சிஏஏ யாரும் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுக்க சொல்லுங்க. சிஏஏ ஆதரவு நிலையில தான் இருக்கு அதிமுக சட்டமன்றத்துல. எடப்பாடி இப்ப ஆதரவு நிலையில ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டான்னு சொல்லுங்க, முதல்ல அதிமுக நிற்கும் அப்படின்னாங்க. 2021 தேர்தல் அறிக்கையில் சிஏஏ தவறாக மக்களிடம் சென்றடை செய்திருக்கிறது, அதனால அதை பின்வாங்க வேண்டும் அப்படின்னு பொது தேர்தல் அறிக்கையிலே போட்டோம். இவங்கள மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தமிழகத்தில் ஆகாத எல்லா விஷயத்தையும் எதிர்க்கட்சியா வந்தோடனே அதே எதிர்க்கிற கட்சி அப்ப ஏன் போராடினப்ப சென்னையில வந்து இங்க போராட்டவங்க மேல எதுக்கு வழக்கு போட்டு அந்த வழக்கு திமுக வந்து வாபஸ் வாங்கிச்சு. ஒருத்தர் கூட பாதிக்கப்பட்டாங்க. கொரோனா காலத்துல வந்தது இல்ல. அப்ப நாடு முழுக்க போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. கொரோனா காலத்துல மக்களை உயிரை தூண்ட வச்சு தூண்டி போராட்டம் பண்ணது அவங்க. கடைசியா ஒன்னு ஃபார்மர் முழுக்க போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க. அது சமயத்துல நடந்ததா டெல்லி ரைட்ஸ், இங்கேயும் அதே தான் நடந்துச்சு. நான் ஒரு கேட்டது அவங்களுக்கு வழக்கு போடுறாங்க. சரி முடிச்சு ரெண்டு பேர்ட்ட பேச முடியும். நெறியாளர் அவர் மாறி நீங்க வந்து அங்க உட்கார்ந்து உங்களோட சேர்ந்து பேசுறேன். இல்ல இல்ல இருங்க, இதெல்லாம் நீங்க பேசுற வேலை வேண்டாம். கேளுங்க, ஒரு நிமிஷம் கருத்தை மட்டும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்க எதிர்க்கட்சின்னு கூப்பிட்டு பேச கூப்பிடுறீங்க, பேச விடுங்க. நீங்க தாராளமா பேசுங்க. கொரோனா காலத்துல எதனால் நோய் பரவுது, மருந்து என்னன்னு தெரியாத நேரத்தில் கூட அவர்களை தூண்டி விட்டு இங்க போராட்டம் பண்ணுது. நான் இன்னைக்கு கேட்கிறேன், செப்டம்பர் 2021 சிஏஏ அமெண்ட்மென்ட்க்கு நீங்க தீர்மானம் போட்டீங்களா? என்ன இல்லாம என்னாச்சு? கேட்டா கவர்னர் நீங்க வழக்காடு மன்றத்துல போய் மண்ண கவிட்டு வரீங்க. அது அவர் பதில் சொல்லிட்டோம். நான் கேட்கிறேன், அப்ப இந்தியா ஃபுல்லு போராட்டம் நடந்துச்சு, எல்லா பக்கம் திமுக தோண்டி விட்டு. சார் பேசி முடிச்சிடுறேன் சார். எடப்பாடியார் அன்னைக்கு சொன்னதுதான், ஒரு இஸ்லாமியர் இதனால் பாதிப்படையான்னு பேரை கொடுக்க சொல்லுங்க. போராட்டம் நடந்தது என்பது உண்மை. வேளாண் சட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது எடப்பாடியார் என்பது உண்மை. ஆனால் இன்று ட்விட்டர்ல ஒரு கருத்து போட்டாலே 12 அரெஸ்ட் பண்ற கட்சியை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம். கடைசி ஒண்ணு ஃபார்மர் பில்லுன்னு சொல்றீங்களா? வேளாண் பாது 2018 ஃபார்மர் அண்ட் லைஃப் ஸ்டாக் பில்லுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானம் போட்டோம் சட்டமன்றத்தில். எதிர்கட்சி யாரு? திமுக. தமிழகத்தை சேர்ந்த விவசாயி அவருடைய விளைபொருளை எங்கு வேணாலும் விற்பனை செய்து கொள்ளலாம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்பதற்கிற வரைமுறை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம். லைஃப் ஸ்டாக்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால தான் கொரோனா காலத்தில் கூட தக்காளி 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபாய்க்கு வாங்கல.
ஓட்டு போட்டு வந்தீங்களே, இப்ப அது வாய் முட்டி வந்து மத்தியில ஃபார்மர் பில் வந்தோன்னா ஐயோ அம்மா அப்பா நடிச்சிக்கிறீங்க. ஃபார்ம் பில் அப்ப தமிழ்நாட்டுல போட்ட பில்லை பத்தி உங்களோட நிலைப்பாடு இல்ல, ஒன்றிய அரசு ஃபார்ம் பில் கொண்டு வருது இல்லையா, அப்ப கொண்டு வந்தப்போ இது இடைத்தரகர்கள் தான் நடந்து தூண்டி விட்டு எதிர்க்கிறாங்கன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி தானே? சரி சார், நான் கேட்டது அதற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல விவசாயிகளுக்கு பத்தி ஒரு பில் ஆல்ரெடி போட்டு முடிச்சாச்சுல. நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்துருந்தீங்கல்ல, அப்ப உங்களோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு சொல்லுங்க சரவணன். இல்ல இப்போ இரண்டு விஷயங்கள். சிஏஏ சட்டத்துல ஒரு இஸ்லாமியராவது பாதிக்கப்பட்டார்களா அப்படின்றாங்க. கரெக்டான பதில் சொன்னீங்க. டெல்லி ரயட்ஸ் எதற்காக நடந்துச்சு, எத்தனை பேர் செத்து தமிழ்நாட்டுல இஸ்லாமியர் ஒருத்தர் பேர் சார், இந்தியா தமிழ்நாட்டுல இஸ்லாமியர் ஒருத்தர் பேர் இல்ல அவர் பேசிட்டோம், நீங்க கேட்டது தமிழ்நாட்டுல இஸ்லாமியர் ஒரு பேர் சொல்லுங்க. இந்தியாவுக்கான சட்டங்க அது, தமிழ்நாட்டுல இருக்க தமிழ்நாட்டுக்கு தனி சட்டம் கிடையாது, இந்தியாவுக்கான கொண்டு வந்தது சிட்டிசன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அவர் முடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல அமல்படுத்தப்பட்டிருக்கா? முடிச்சிட்டோம். தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டான்னு பேர் கொடுங்க சார். சத்யன், நீங்க பேசும்போது நான் அவரை பேச வேண்டாம்னா நீங்க பேசிருக்கீங்க. தமிழ்நாட்டில் அதே போல ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க. போராடியவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது, இஸ்லாமிய பெண்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. அவங்க பாதிக்கப்படலையா? அப்ப அந்த சிஏஏ சட்டத்தால அவர்கள் மீது வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கை எப்ப தெரியுமா வாபஸ் வாங்கினோம்? நாங்கள் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தோம். 2021ல அதிமுக ஆட்சி போன பிறகு, திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்கினோம். அப்ப அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் தானே இந்த சிஏஏ சட்டத்தால. இப்படிப்பட்ட ஒரு இதை வச்சுக்கிட்டு எதிர்த்து போராடுறாங்கன்னா அந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு கூட பாஜகவுக்கு பயந்து போய் அதை ஒடுக்க விவசாயி மேல குண்டா சட்டம் போடுது. விவசாயி மேல குண்டா சட்டம் போடுது. அது கருணை உள்ளம் கொண்டு நீக்கினார் முதல்வர். கருணை உள்ளம் கொண்டு நீக்கினார் முதல்வர். அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவர் தமிழ்நாட்டின் முதல்வர். திருவண்ணாமலை விவசாயி மேல குண்டா சட்டம் போடுது. அதுதான் நீக்கினார் சார். அத சார் விவசாயி மேல குண்டா சட்டம் போடுது. தமிழ்நாட்டின் முதல்வர் நீக்கினார். அந்த விவசாயி மேல குண்டா சட்டம் போடுது. ஆமா சார், திருவண்ணாமலை விவசாயி மேல குண்டா சட்டம் போடுது. ரத்து செய்தது யாரு? தமிழ்நாட்டின் முதல்வர் ரத்து செய்தார். ஊடகவியலாளர் மேல குண்டா சட்டம் போடுது. ரத்து செய்தார். வரலாறு தெரியலனா வரலாறு படிங்க. வரலாறு படிங்க. முதல்ல தெரியல. சட்டம் தமிழ்நாட்டின் முதல்வர் தனிப்பட்ட முறையில் யாருமே பேச வேண்டாம். தனிப்பட்ட முறையில் யாரும் பேச வேண்டாம். சட்டத்தை படிங்க. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்றாங்க? நாங்கள் இருக்கும்போது நீங்க கேட்டீங்க, உங்க இதுல இன்னும் 3 பேர் இருக்காங்க, விலையை ஏத்தலையா? நீங்க விலை ஏற்றத்திற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஒன்றிய பாஜக அரசு, பிஎஃப்சி ஆர்இசின்னு 2 கம்பெனி, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், இவங்க தான் வந்து டிஸ்காம்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்கக்கூடிய கம்பெனி. அவங்களுடைய ஒரே சட்டம் திட்டம் ஒன்றிய அரசின் இப்போ ஒட்டுதலின்படி என்ன அப்படின்னா, நீங்கள் மின்சாரத்துடைய விலையை ஏற்றலை அப்படின்னா லோன் கொடுக்க முடியாது. இதுதான் இவர்களுடைய ஒரே இது. என்னால இப்ப எடுத்து காமிக்கிறேன், பிஎஃப்சி உடைய ரெகுலேஷன் நான் எடுத்து காமிக்கிறேன். இதே மீதத்துல இதுதான் இப்படிதான் போச்சு. ஏன் விலை ஏத்துறீங்கன்னு கேட்டா அப்ப நாங்க விலை ஏத்துறீங்க, எடப்பாடியார் விலை ஏத்துறீங்களா? அப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. சோ ஒரே காரணம் பாஜக. இதுதான் இதில் இருக்கக்கூடிய இது. தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையான துரோகங்களையும் செய்த ஒரே கட்சி எது அப்படின்னா பாஜக மட்டும்தான். தமிழ்நாட்டை வஞ்சித்தது கிடையாது. 3 வருஷம் 3 தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. உங்க அமைச்சர்கள் புலம்புறாங்க 2021 தேர்தலுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு மதவாத கட்சியை சேர்ந்ததால் தான் நாங்கள் தோற்று போனோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஜெயக்குமார் முதல் அங்கே வந்து செல்லூர் ராஜு வரை வறந்து புரிந்த எல்லா முன்னாள் அமைச்சர்களும் புலம்புனாங்க. இப்போ மதவாதம் அப்படியே மறைஞ்சு போச்சா? இல்ல மதவாதத்துக்கு ஈயம் பூசிட்டாங்களா? ஏன் பிரதர் பதில் இல்லனா பேசுவோம். திரு ராம்கி கமெண்ட் வேண்டாம். ராம்கி சாரி, என்னென்னா இந்த உதய மின் திட்டம்லாம் ஆரம்பிச்சு சிஏஏ, நீட் விலக்கு, அப்புறம் ஃபார்ம், இந்த வேளாண்மை சட்டங்கள் வரைக்கும் இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு இஷ்யூ இருக்கா? இஷ்யூ இருக்குது. இதை நம்ம 10 ஆண்டுகள் நாமளும் பேசியிருக்கோம். ஆனால் இதை வந்து பேசாத ஒரு விசில் அடிக்கும் ஒரு புதிய தலைமுறை ஒன்று இருக்குது. அதனால் அவங்களுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம பேசுகிறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட இஷ்யூஸ் நிறையாவும் இருக்குது. நான் எடப்பாடி அவர்களுடைய அறிக்கையை நான் பார்க்குறேன். அந்த இப்போ நீங்கள் ஆக்சுவலாக அக்டோபர் சர்ப்ரைஸ் சொல்லுவாங்க, தேர்தலுக்கு முன்னாடி இது போன்ற சர்ப்ரைஸ் வரதான் செய்யும். அது எல்லா கட்சிகளையும் அறிவிக்க தான் செய்யும். இது அதுவும் இல்லாமல் மகளிர் உரிமைங்கிறது ஒரு நேஷனல் இஷ்யூவாக ஆயிடுச்சு. எல்லா மாநிலங்களையும் ஜார்க்கண்ட்லேருந்து ஆந்திரா தெலுங்கானாலேருந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதில் ஒரு 1.7 lakhs கோடி வந்து பட்ஜெட்டில் உழுது. இது எப்படி சமாளிக்க போகிறாங்களா அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் லெவல் டிஸ்கஷன். பட் இபிஎஸ் அவருடைய அறிக்கையில் சொல்லும்போது தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் ஸ்டாலின் அரசுகளால் 3,50,000 ரூபாய் இழப்பு ஏற்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்படிங்கிற. அதுக்கு என்ன காரணம்லாம் சொல்லும்போது இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகமாக இருக்குது, மின்கட்டணம் உயர்வு அதிகமாக இருக்குது. இதை காரணனால ஒவ்வொரு குடும்பமும் கிட்டத்தட்ட 3,50,000 இழப்பை சந்தித்துக்குது அப்படின்றது. ஸோ இது உண்மைதான். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறி இருக்குது 4 ஆண்டுகளில். அதுக்கு முன்னாடி ஏறாத ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தான் ஏறி இருக்குது.
இப்போ இதுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்தலைன்னா உங்களோட பாரோயிங் லிமிட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் நிச்சயமா பண்ணுவோம், நான் கிராண்ட் மறுக்க- கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சட்டம் போட்டு வச்சிருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் ஏத்தலைன்னா கிராண்ட் வாங்க முடியாது. ஆமா. அப்படின்றது இல்ல, நீண்ட நாட்களாக ஈபி ஏற்றாது. டாரிஃபை ஏத்தலைன்னா 0.5% அது உங்களோட ஜிடிபியில் பாரோயிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம்னு சொல்றதும் அதே ஒன்றிய அரசு தான். அப்போ இந்த சுமையை வந்து யார் சுமக்குது? இல்ல, அதுதான் கடன்கள் மாநில அரசு. நான் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு போச்சு, அது வந்து எந்த மாநில அரசா இருந்தாலும் சரி, பாரோயிங்ன்றது எல்லா பவர்ஸையும் அங்கே சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டாக்ஸ் டெவல்யூஷனே குறைக்கும் பொழுது செஸ் அண்ட் சர்சார்ஜ் ஏற்றிக்கிட்டு அப்போ எதனால் இப்போ மாநில அரசுகள் கடனில் தான் நம்பி வேண்டியிருக்கு. இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா நம்ம வந்து நீண்ட நாட்களாகவே ப்ராப்பர்ட்டி டாக்ஸை ஏற்றி வராமல் இருந்திருக்கோம். இப்போ ஏற்றி வேறு வழி இல்லாமல் ஏற்றக்கூடிய கட்டாயத்தில் இருந்தோம். இதையெல்லாம் மக்கள் மத்தியில் சொல்லணும். ஏன்னா இதற்கான காரணம் தேசிய கட்சிகள், அவங்க மத்திய டெல்லிக்கு நமக்கு சரியான சப்போர்ட் இல்லைங்கிற விஷயம் சொல்லணும். இதுதான் நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் நான் சொன்ன உங்களுக்கு அதைத்தானே தொடர்ந்து திமுக தங்களுடைய பிரச்சாரமா வைக்கிறாங்க. கிடைக்கிறது இல்லை, நிர்பந்தம் வருது, ஏத்தலைன்னா பணம் கிடையாது. எக்ஸாக்ட்லி எஸ்பி வேலுமணி அவர் இந்த பீரியட்லயும் ஏத்திருக்காங்க. ஏன்னா அவருக்கு அதே கம்பல்ஷன் தான், அவரும் ஏத்திதான் ஆகணும். இப்ப இருக்கக்கூடிய நேரு அவர்களும் ஏத்திதான் ஆகணும், இல்லைன்னா கடன் வாங்க முடியாது. அப்ப அந்த ஒன்றிய அரசு சுமத்தக்கூடிய அந்த நிர்பந்தம் இருக்குல்ல, அவங்க விதிக்கக்கூடிய அந்த நிதி சுமையை வந்து அவங்க தானே திணிக்கிறாங்க மாநில. அதுதான் நான் சொல்றேன். ஸோ அப்ப நீங்க களத்தில் போய் மக்களை சந்திக்கும் போது உங்களுக்கான சவால் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இதை வந்து எங்களுக்கு டெல்லிக்கு ஆதரவா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்க அதிகமா பழுத்தமா சொல்லணும். ஸோ அப்போ உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்க தேசிய கட்சி உங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். இதுதான் சிம்பிள். இதில் தான் வந்து திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணியில் வேரியேஷன் பார்க்குறேன். அவங்க அதிமுக கூட்டணியில் பாஜக வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி நாங்கள் ஆட்சியில் பங்கு கூட கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதை செய்வாங்களாங்கிறது வேற விஷயம். ஆனால் இப்போ அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு ஆதரவு, அதாவது 10 வருஷமா பயணப்பட்ட இடம் தான் சொல்லலாம். ஆனாலும் அந்த ஆதரவு அதே டென்சிட்டியோட இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரைட்டர் நான் உங்ககிட்ட ஒரு டிஸ்டிங்ஷன் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பக்கம் காங்கிரஸ் தேசிய தலைமையில் அங்கிருந்து நேஷனல் லீடர்ஷிப் கிட்ட இருந்து பவர் ஷேர்னு வர்றதில்லை. ஆமா ஆமா. ஆனா இங்க இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் பேசுறாங்க. பாஜகல மாறா பவர் ஷேர் வேணும்னு சொல்லி அமித்ஷாவே சொல்றாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் நாங்க அதெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு முரண் இருக்கு. அங்க தேசிய தலைமை கேட்கல, பாஜகல கேட்குது, காங்கிரஸ்ல கேட்கல. இங்க மாநில தலைமை காங்கிரஸ்ல கேட்குது, பாஜகல கேட்கலன்றது ஒரு இது பார்க்குறோம். அப்போ அந்த ஃப்ரிக்ஷன்றது ரெண்டு தரப்புலையும் இருக்கக்கூடியதா இருக்கு. அந்த பாயிண்ட் நீங்க ஏற்கனவே சொன்னது, அந்த ஒன்றிய அரசு சுமத்தக்கூடிய அந்த சுமை இருக்கு இல்லையா மாநிலங்கள் மேல, அது வரும்பொழுது பாஜக தான் அந்த நிர்பந்திக்குது கடந்த 12 ஆண்டுகளா. அப்போ அந்த லயபிலிட்டி வந்து நேரடியாக அதிமுக மேல வராதா? ஏன்னா டிஎம்கேவோட கேம்பெயினே தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு தானே முதலமைச்சர் ஸ்டாலின் அது வராதுக்கு என்ன காரணம்? எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு அவர் சொல்றதே அப்படிதானே தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் கேம்பெயினே போறாரு. இல்ல, அது வராதுக்கு என்ன காரணம்னா, நீங்க எடப்பாடியார் அவர்கள் அறிக்கையை நீங்க கவனிச்சு பார்த்தாலே ஒன்று புரியும். என்னன்னா, இந்த அழுத்தம் இருக்கிறது, அவரை மறைமுகமாக அக்னாலேஜ் பண்ணுறாரு, இந்த அழுத்தம் இருக்குது. ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறமை நமக்கு வேணுங்கிறத பல அறிக்கையில் சொல்றாரு. ஸோ ஆஃப்கோர்ஸ் நமக்கு வேணும். இதே மத்தியில் ஆட்சி மாற்றம், மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் வந்தாலும் மத்தியில் ஆட்சி மாற்றம், கடன் கூடுதலாக வாங்கணும். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் உங்களுடைய நிறுவ திறமை அப்படிங்கிறத சொல்றாரு. மத்தியிலே ஆட்சி வந்தாலும் இந்த சிக்கல்கள் தொடரும். ஸோ அப்ப நாம வந்து அதுக்கு தயாரா இருக்கணுங்கிறது தான் அவர் சொல்ல ஒரு விஷயம். அவர் வந்தாலும் இந்த சிக்கல் இருக்கும். நான் எதுக்காக நான் அதை சொல்ல வரேன்னா, நீங்க களத்தில் எங்களுக்கு ஒரு தேசிய கட்சியோட ஆதரவு எங்களுக்கு வலுவா இருக்கிறது. நாங்கள் கேட்டாலும் டெல்லி கொடுக்கலனாலும் டெல்லி இருந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சில பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் உருவாகணும். அது வந்து அங்க வலுவா இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, கூட்டணியே டபுள் இன்ஜின் கூட்டணி. அவர் டபுள் இன்ஜின் சொல்லக்கூடிய பீரியட்லயே மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலையே. இல்ல, நிதி ஒதுக்கீடு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது இல்ல, அதெல்லாம் வந்து அவர் மேல தானே சுமையா வந்து என்ன அப்படி பாக்கணும். ஒருவேளை அதிமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல்கள், திமுக இதுவரை சந்தித்த சிக்கல்கள்லாம் அதிமுக வந்தால் அவர்களுக்கு கை கொடுக்குவதற்கு பாஜக இருக்கிறது. அவங்க டெல்லியில பவர்ல இருக்காங்க. ஒரு இன்ஜின் அடிஷனலா ஒரு பேக்கப் இன்ஜின் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் இங்க எல்லாவற்றையும் திமுக தான் செய்யணும். இது எல்லா சவால்களையும் திமுக தான் எதிர்கொள்ளலாம். எல்லாவற்றையும் இங்க உள்ளுக்குள்ள சிக்கல் வந்தா இங்க உள்ளுக்குள்ள நிர்வாகத்திறமே அவங்கள வேணும். எதிர்பார்ப்பு சிக்கல். அது வந்து யதார்த்தம். இதை வந்து களத்தில் இதுதான் சவால். இதை பத்தி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது தான் நான் சொல்றேன். ஷர்மிளா, அப்படிதானா? அதிமுகவுக்கு டெல்லியில பேக்கப் இருக்கு, திமுகவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல தொடர்ந்து. ஆனால் திமுக போராடிட்டு இருக்கு சட்ட ரீதியா. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 10 பில்லுக்கு வந்து அப்ரூவல் வாங்குறாங்க. கோர்ட்டில் வந்து சமகிர சிக்ஷா திட்டத்துக்கு நிதி ஒதுக்காததுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. 2000 இப்போ 3548 கோடியை கொடுக்காம இருக்காங்க, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காதனால. புதிய கல்வி கொள்கைன்னு சொல்லலாம். ஷர்மிளா, என்கிட்ட கேட்குறீங்களா? உங்ககிட்ட தான். ஓகே.
அவ்வளோ பாஜக கிட்ட அதிமுகவுக்கு வந்து பேக்கப் இருக்கு, அவ்வளோ தூரம் அதிமுக சொல்றத வந்து பாஜக கேட்டு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க இப்போ கூட்டணியில தானே இருக்கிறீங்க, இன்னும் தேர்தல் வரத்துக்கு 2 மாசம் இருக்கு இல்லையா, நீங்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாமே. ஏன் வந்து கல்வி நிதியை பிடிச்சு வச்சிருக்கிறீங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்க, ஜல்ஜீவன் திட்டத்துக்கான நிதியை ரிலீஸ் பண்ணுங்க, நமக்கு பேரிடர் நிதியை ரிலீஸ் பண்ணுங்க. மக்கள் உங்க மேல இயல்பாகவே ஒரு வெறுப்புல இருக்கிறாங்க, நீங்க வந்து ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு ஏன் ஒரு அழுத்தத்தை இன்னைக்கு பாஜகவுக்கு அதிமுகவால கொடுக்க முடியல? எடப்பாடி அவர்களே என்ன சொன்னாரு, ஆரம்பத்துல கூட்டணியிலேருந்து வெளியில வந்த போது என்ன சொன்னாரு, கூட்டணி தர்மத்துக்காக சில விஷயங்களை வந்து நாங்க ஆதரிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொன்னாரு. நேத்து கூட நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் என்ன பேசுறாரு, மோடியோட நாங்க இருக்கோங்கிறதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. அப்போ இயல்பாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு மீதும் RSS கொள்கைகள் மீதும் ஒரு வெறுப்பு இருக்கு, அதை வந்து அவங்க ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சோம் தான் வேண்டா வெறுப்பா அந்த கூட்டணியில இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்கள்ல நீங்க எடுத்துக்கங்களேன், பாஜக தான் நரேட்டிவை யூஸ்வலா செட் பண்ணும். ரீஜனல் பார்ட்டிஸா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சிகளா இருக்கட்டும் எப்பவுமே ஒரு ரியாக்டிவ் மோட்ல டிஃபென்சிவ் மோட்ல தான் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க பல்வேறு விஷயங்கள் எடுத்துக்கீங்க, நீட்டா இருக்கட்டும், GST, நமக்கு வர வேண்டிய வரி பகிர்வு, மும்மொழி கொள்கை, மாநில உரிமைகள், இப்படி இங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் நரேட்டிவை செட் பண்றாரு. பாஜக கான்ஸ்டன்டா ரியாக்டிவ் மோட்ல தான் இருக்காங்க. அதை விட மோசம் அதிமுக பாஜகவை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு கூட நீங்க டிபேட்ல பாத்தீங்கன்னா அண்ணன் கோவை சத்யன் அவர்கள் பாஜகவை டிஃபெண்ட் பண்றாரு, பாஜகவுடைய நிலைப்பாடை ஜஸ்டிஃபை பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து இன்னைக்கு ஆப்போசிஷனை தள்ளிட்டாங்க. இதைத்தான் நான் சொன்னேன் ரொம்ப தெளிவாக. சத்யன் அவர்கள் சொல்லும் போது சொன்னாரு, எதிரிகளே இல்லை அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, எனக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ், அரகன்ஸ், முட்டாள்தனத்தோட உச்சியோ. இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்ஸ்மேனா எதிர்கட்சிகள் எவ்வளவு தூரம் பலமா இருக்காங்க, எப்படியெல்லாம் அவங்க வந்து விஷயங்களை, அரசியல் காய்களை நகர்த்துவாங்க, அதுவும் குறிப்பா பாஜக RSS ஒரு படி எடுத்து வச்சாங்கன்னா அதற்கு அடுத்த 10 படிக்கு என்ன அப்படிங்கறத அவங்க யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கறத முன்கூட்டியே உணர்ந்து அதை எப்படி நெகேட் பண்றது அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறாரு பாருங்க. இதைத்தான் வந்து நம்ம வந்து ஸ்டேட்மென்ட்ஷிப் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் வந்து நம்ம வந்து இங்க ஆதரிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால நீங்க பாருங்களேன், இதோட மல்டிப்ளையர் எஃபெக்ட் நீங்க பாருங்க. இன்னைக்கு பெரும்பாலான விமன், நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு லாயல் ஓட் பேங்க். 30லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு 5000 ரூபாய் போய் அவங்க அக்கௌண்ட்ல சேர்ந்தது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், ஒரு டாக்கிங் பாயிண்டா மாறி இருக்கு. இந்த டாக்கிங் பாயிண்ட் அவங்க வீட்டில் கான்வர்சேஷனா மாறும். அங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், முதல் தலைமுறை வாக்காளர்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட இது வந்து இந்த விஷயம் வந்து பெண்கள் மூலமாக போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மூன்றாவது, இதை உரிமை தொகை அப்படின்னு சொல்றது மூலமா இதை ஒரு கேஷா அவங்க கிட்ட கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு சாய்ஸ், ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்குறாரு. அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலான்னு. முன்னாள் இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர்களாக இருக்கட்டும் இல்ல மாண்புமிகு அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ஒரு அரசு வந்து ஒரு மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ரீதியில வந்து அந்த அரசு கொண்டு போய் சேர்த்தார். அம்மா இருக்க காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதற்கு ஒரு பர்சனல் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்தாங்க. அம்மா கொடுத்த மிக்சி, அம்மா கொடுத்த கிரைண்டர், அம்மா கொடுத்த லேப்டாப் அப்படின்னு ஒரு பர்சனல் கனெக்டை உருவாக்குனாங்க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி ஒரு மாடர்னைஸ் வெர்ஷனை இன்னைக்கு உருவாக்கிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு அடுத்தது இன்னைக்கு அப்பா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நரேட்டிவ், ஒரு சைக்கலாஜிக்கல் கோஷன்ட் அதுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில எல்லா தரப்பு வாக்காளர் மத்தியிலும், நீங்க சின்ன குழந்தைங்கள ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து ஓட்டு கிடையாது, ஆனா அவங்களுக்கான ஸ்கீம்ஸை கொண்டு வராரு. அப்படிப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சிந்திக்க வைக்கும். இளைஞர்களுக்கு இன்னைக்கு புதுமை பெண்ணாகட்டும், நான் முதல்வனாக இருக்கட்டும், இல்ல திறன் மேம்பாட்டு திட்டங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, இண்டஸ்ட்ரியலைசேஷன், இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி பிரசன்ட் கம்ஃபர்ட் பிளஸ் அந்த ஃபியூச்சர் செக்யூரிட்டி, இது ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி ஒரு திட்டங்களை கொண்டு வரதுனால இது மக்கள் கிட்ட அவர் மீது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு, அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு, அவர்கிட்ட ஒரு கிளியர் ரூட் மேப் இருக்கு, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஸோ இவரை நம்பி நம்ம வந்து நம்ம ஆட்சி அவர்கிட்ட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து மக்களுக்கு ஏற்படுத்துது. இதை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே. அதைத்தான் இன்னைக்கு டிபேட்லயே நம்மளால பார்க்க முடியுது. சுரேஷ், உங்களுடைய நிறைவு கருத்து. சுரேஷ், இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்
சொல்லுங்க இப்போ சுரேஷ். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து சொல்லுங்க. இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சென்ட்ரிங் டுவர்ட்ஸ் 2021 இட் இஸ் எம்கே ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ். எம்கே ஸ்டாலின் இஸ் அ டால் லீடர் ஆகிட்டார். அவருக்கு இணையாக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் யாரும் இல்லை. இதுதான் எதார்த்தம். இது 2026 எலெக்ஷனில் உங்களுக்கு நல்லா தெரிய போகுது. நேற்று அடித்த சூப்பர் ஸ்ட்ரோக் வந்து இது பெண்கள் மத்தியில் மட்டும் இல்லை, கம்ப்ளீட் ஒரு சொசைட்டி தமிழ்நாடு எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அதனால இந்த தடவை வந்து டிஎம்கே வந்து மிஸ்டர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி கேன் ஈவன் ஸ்வீப் த எலெக்ஷன்ஸ் 175 to 180. திஸ் மை ஃபைனல் பாயிண்ட். தேங்க்யூ சுரேஷ். இதற்கிடையில் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலும் திமுக அரசின் திட்டங்கள் சென்று சேர்ந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பது அப்படின்னு. அதற்கு 64% பேர் கள நிலவரம் என்றும் 6% பேர் கட்சியினரை உற்சாகப்படுத்த என்றும் வழக்கமான அரசியல் பேச்சு என்று 30% பேரும் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக எல்லோரும் ஒரு நிமிடத்தில் சத்யன் உங்களுடைய நிறைவு கருத்து. ஒரு நிமிடம் பச்சையிலே சொல்லிடுறேன். 2021 ஸ்டாலின் தான் வந்தார், விடியல் தர போகிறான்னு சொல்லி பட்டி தொட்டியெல்லாம் பாடல் ஓடிச்சு. இப்போ 2026 தேர்தல் நிற்கிறோம். ஸ்டாலின் தான் வந்தார், விடியல் தான் தந்தாருன்னு பாட்டு போட முடியலங்கிறதா திமுக நிலைமை. எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குற போது வெல்வம் ஒன்றான்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாரும் தயவு செஞ்சு திமுக ஓட்டு போடுவாங்கிறது போது தான் வெல்வம் ஒன்றான்னு பேரை மாற்றி வச்சு போயிட்டு இருக்கிறாங்களே ஒழிய தமிழகத்தை விடியல் தரேன்னு சொல்லி இருட்டில் தள்ளினது தான் இந்த ஆட்சியோட சாதனை. ஜனநாயகத்தில் மன்னராட்சிக்கு முடிவுரை 2026. இந்த பெண்களுடைய ஓட்டு ஆன் மாசம் அவங்க பக்கம் ஸ்விங் ஆகுது அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து ஓட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சு வந்துடும். சரவணன் உங்களுடைய நிறைவு கருத்து. ஸ்டாலின் தான் வந்தார், விடியல் தான் தந்தாருன்னு சொல்லி பாட்டு போயிட்டு தான் இருக்குது. அதே டோனில் இருக்குது, அதே ட்ரெண்டில் இருக்குது. அப்படின்றதுனால இப்போ வந்து தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ற அந்த புது டியூனில் வந்து போட்டிருக்கோம். ஒரே விஷயந்தான், தேர் இஸ் அ கிளியர் ப்ரோ இன்கம்பன்சி வேவ். இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை. தமிழ்நாட்டின் முதல்வர் அவர் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாடை வந்து ஒரு அதாவது மிக்ஸ்டு வித் போத் சோஷியலிசம் அண்டு க்ரோத், எக்கனாமிக் க்ரோத் ரெண்டுத்தையும் சரிசம பங்கில் வந்து கலந்து தமிழ்நாட்டை வந்து முன்னேற்றி இருக்கிறார். தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய இந்த பொருளாதார வளர்ச்சியை வேறு எந்த மாநிலமும் பெறவில்லை அப்படின்னும் பொழுது அதுவே சாட்சி. தமிழ்நாட்டின் முதல்வர் ராக் ஸ்டார் சிஎம் வந்து 2026 திமுகவை மீண்டும் அரியாசனத்தில் அமர்த்துவார். இவர் ராம்கி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார் சரவணன். அதாவது உங்களுக்கு கீழே களத்தில் திமுகவோட கூட்டணி கட்சியில பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கூட கேட்டேன், அவருடைய பர்செப்ஷன் அது. இப்போ தேர்தல் சமயத்தில் எப்படி வரும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே கூட்டணி ஒரே இதில் வந்து ஒரே இதில் வந்து வரமாட்டாங்க. அவங்கவுங்க பரப்புரை அவங்கவுங்க இதில் வந்து பார்க்க தான் போவாங்க. தேர்தல் காலம் இல்லை அப்படின்னா எல்லா கூட்டணி கட்சிகளும் எல்லா இதுவும் சேர்ந்து தான் செய்து கொண்டே வருவார்கள். தேர்தல் களம் அப்படின்னும் பொழுது எல்லாம் அவங்கவுங்க தொகுதிகளில் அவங்கவுங்க கட்சிக்காரர்களோட அது தனியாக அது அப்படி தான் போயிட்டுருக்கோம். அதை வைத்துக்கொண்டு இங்கே வந்து இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி, எதற்காக வந்த கூட்டணி? இது கொள்கை கூட்டணி. பாஜக என்ற அந்த மதவாத சக்தியை துரத்த வேண்டும் என்று வந்த கூட்டணி. அதில் வந்து அந்த கொள்கையில் இன்னும் வெற்றி பெறவில்லை. அந்த கொள்கை வெற்றி பெறும். இந்த மதவாத சக்திகள் வந்து மீண்டும் நுழைய விடாத அளவிற்கு இது ஒரு கொள்கை கூட்டணி. இந்த கொள்கை தொடரும் வரை இந்த கூட்டணி தொடரும். ராம்கி, அந்த 5000 என்பது நிஜமான சிக்ஸர். அது என்னங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் இது வந்து முதல்வர் சிக்ஸர் அடித்திருக்கிறாங்கிற செய்தியை திமுக சொல்வதை விட திமுக கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கொண்டு சொன்னால் அதற்கு மிகப்பெரிய வெயிட்டேஜ் மக்கள் மத்தியில் கிடைக்கும். அதை செய்யறாங்க. இதுதான் வந்து ஸ்டார் ஆஃப் தி மேனிஃபெஸ்டோ இல்லை எலெக்ஷன் சொல்லி 2006 வந்து சிதம்பரம் சொன்னார். அந்த கலர் டிவி ₹1 அரிசின்றது. இப்போ அதெல்லாம் தாண்டி சாதனையை வச்சுட்டு கேட்குறாரு. அப்போ வந்து எதிர்கட்சியாக இருந்து ஆட்சிக்கு வந்தது நிலைமை வேற. மேனிஃபெஸ்டோ சொல்றது இன்னைக்கு செஞ்சு காமிச்சிட்டு 1000 ரூபா கொடுத்துட்டாரு, இன்னைக்கு 5000 ரூபா போட்டுட்டு இதை போய் மக்கள்கிட்ட நேரடியாக கையில் பணத்தை பார்க்குறாங்க. பேங்க்ல நேற்று இருந்த கியூவை பார்க்குறோம். அப்போது அந்த டிரான்சிஷன்றது கம்ப்ளீட்டாக வந்து அந்த பெண்கள் ஓட்டுன்றதை ஃபுல்லாக கவர்றாரா? இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன்னா பெண்கள் ஓட்டு வந்து அதிமுகவில் ரொம்ப நாளாக அதிமுக வசம் தான் இருந்தது. கடந்த ஆண்டுகளில் அப்படி ஷிஃப்ட் ஆகுது. ரெண்டாவது இந்த மாதிரியா ஃப்ரீபீஸ் வந்து என்ன விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் 2006 கலைஞர் டிவி கலர் டிவி கொடுத்த காலத்திலிருந்து அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த வாஷிங் இது மிக்சி அண்ட் ஃபேன் அப்படின்னு ஆரம்பிச்சு மிக்சி ஃபேன் எல்லாம் அதுலேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் அது வந்து கொடுப்பாங்க நம்பிக்கை. அது இருபெரும் திராவிட கட்சியும் கொடுப்பாங்க நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் நான் இதில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னால், நீங்கள் சொல்லும்போது 2021 ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அந்த அறிவிப்புகளே பெரிய சிக்ஸராக வந்து எல்லா கட்சியிலும் கொண்டாடினாங்க.
பட் இன்னைக்கு செய்தி காட்டியிருக்கிறார். செய்தி காட்டியிருக்கும் போது அந்த நல்ல செய்தியை இன்னும் தீவிரமாக திமுக கூட்டணி கொண்டு போய் சேர்க்கணும். நீ களத்தில் போய் சேர்ந்திருக்காங்க, ஆனால் இன்னும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அந்த கிரெடிபிலிட்டி கோஷன்ட்ன்றது ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம். ஷர்மிளா, உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக. எவ்வளோ பெரிய தூய சக்தி வந்தாலும், எத்தனை டப்பா என்ஜின் வந்தாலும், திராவிடம் 2.0 தன்னுடைய மக்கள் நல திட்டங்கள்னால நின்று பேசும் அப்படிங்கிறத முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதுதான் கருத்து கணிப்பில் மக்களுடைய கருத்தாகவும் வெளிப்பட்டிருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். விரைவில் 2026 திராவிடம் 2.0 அமையும். நன்றி. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.